பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விஷயம் உங்கள் யாவரையும் இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக பார்க்கிறதில் மிகுந்த சந்தோஷம். ஸோ இந்த மாதத்தில் நாம் மற்றவர்களை மன்னிப்பதின் மூலம் கசப்பை வெளியேற்றுதல், ரிலீசிங் த பிட்டர்னஸ் த்ரூ ஃபர்கிவிங் அதர்ஸ் என்கிற தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். குறிப்பாக கடந்த வீடியோவில் கசப்பு தன்மையினுடைய அபாயங்கள் என்ன, த டேஞ்சர்ஸ் ஆஃப் பிட்டர்னஸ் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த கசப்பிலிருந்து நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இந்த காலை நேரத்திலும் தொடர்ந்து மூன்றாவது காரியமாக ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஜீசஸ் த பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபர்கிவ்னஸ். மன்னிப்பதற்கான சிறந்த உதாரணம் இயேசு என்கிற தலைப்பின் கீழாக வேகமாக ஒரு சில காரியங்களை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல மன்னிப்பதற்கான ஒரு சிறந்த உதாரணத்தை நம்மால் வேறு எங்கும் வேதாகமத்தில் பார்க்க முடியாது. வேதாகமத்தில் மட்டுமல்ல, இந்த மொத்த உலகத்திலும் அவரை போல ஒரு மனிதனை, அதாவது மன்னிப்பதற்கான ஒரு சிறந்த உதாரணத்தை நமக்கு வெளிப்படுத்துகிற எந்த ஒரு மனிதனையும் நம்மால் பார்க்க முடியாது. அதற்கு வாய்ப்பே இல்லை. இப்போ நம்ம வாசிக்க கேட்ட இந்த வசனத்தை பாருங்க. இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு விதத்துல சொகுசா இருந்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணல அப்படின்னா மன்னிக்கல. அவர் தன்னுடைய மரண தருவாயில, அதாவது இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் மரிக்க போகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மற்ற நபர்களை மன்னிக்க தெரிந்து கொண்டார். அப்ப யோசிச்சு பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களா இருக்கிற நீங்களும் நானும் மற்ற நபர்களை மன்னிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீசஸ் forgave while hanging on the cross. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதை தான் செலக்ட் பண்ணார் அப்படின்னா, மன்னிப்பதை தான் அவர் தெரிந்து கொண்டார். காரணம், அவருக்கு நல்லா தெரியும், மன்னிக்க வேண்டியதுதான் என்னுடைய கடமை அல்லது என்னுடைய சுபாவம் என்பதை அவர் நன்கு அறிந்து வைத்திருந்தார். எனவே இயேசு கிறிஸ்துவை போல நாமும் மற்றவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா நேரத்திலும், எல்லா சிச்சுவேஷன்லையும் மன்னிப்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இன்னும் 2 உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 59, 60 இந்த 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஸ்தேவானுடைய வாழ்க்கை குறித்து நம்மால் பார்க்க முடியும். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது, கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். யோசிச்சு பாருங்க, நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஸ்தேவானுக்கும் கிட்டத்தட்ட ஒரே நிலைமை தான். 2 பேரும் எங்க இருக்காங்க அப்படின்னா மரண தருவாயில் இருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் எப்படி அவர்களால் மற்ற நபர்களை மன்னிக்க முடிந்தது? இந்த வசனம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லுதுல, ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில், கல்லெறிய போறாங்க, அப்படிப்பட்ட நிலைமையிலும் பாருங்க, he worshiped God. அப்போ இயேசுவை தொழுது கொள்ளுகையில், அடுத்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவனும் முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும். அந்த இடத்திலையும் மன்னிப்பதை ஸ்தேவான் தெரிந்து கொள்ளுகிறான். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல, ஸ்தேவானை போல நாமும் மற்றவர்களை மன்னிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரே ஒரு உதாரணத்தை சுட்டி காட்ட விரும்புகிறேன். மத்தேயு 18வது அதிகாரம் 21, 22 பேதுரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டான். 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு என்ன சொல்றாருன்னு பாருங்க. 7 தரம் மாத்திரமல்ல, 770 தரம் மட்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா 770 டைம்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த இடத்துல சிம்பாலிக்கா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரைமிங்கா இது சொல்றாரு. பட் நம்பர்ஸ் என்ன பண்ணல அப்படின்னா எக்ஸாக்டா மென்ஷன் பண்ணல. இன்ஃபனைட் டைம்ஸ், எண்ணற்ற முறை நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய
வார்த்தையின் மெசேஜாக இருக்கிறது. எனவே மற்ற நபர்கள் எத்தனை முறை, ஒரே நபர் எத்தனை முறை தப்பு செஞ்சாலும் அத்தனை முறை நாம் மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதுக்கப்புறம் ஒரு ஓமையை நம்மளால வாசிக்க முடியும், அதை தொடர்ந்து வாசிங்கள். அதோடைய கடைசி வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். 35 நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். பிதாவாகிய தேவன் நமக்கு மன்னிக்கிறார், ஆனால் நாம் மற்ற நபர்களை மன்னியாமல் போனால் அது எப்படி இருக்கும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல நம்ம ஜஸ்டிஸ் பண்ணல. சோ எனவே பிதா நம்மை மன்னிக்கிறது போல நாம் ஒவ்வொரு நாளும் மற்ற நபர்களை மன்னிப்பதை தெரிந்து கொள்வோம். இயேசுவே மன்னிப்பதற்கான ஒரு சிறந்த உதாரணம். இயேசுவை போல, ஸ்தேவானை போல, ஆண்டவர் சொன்ன இந்த ஓமையில் இருக்கிற அந்த நபரை போல, எஜமானனை போல மற்ற நபர்களை மன்னிக்க நாம் தெரிந்து கொள்வோம். தொடர்ந்து ஆவியானவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த வசனங்களை தொடர்ந்து தியானிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.